இந்த கொஞ்சத்துல உண்மைதான் உங்க ஊழியத்தினுடைய மிகப்பெரிய பெருக்கத்தினுடைய ஆரம்பம். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு எதை கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கொடுத்து உங்களை டெஸ்ட் பண்ணும் பொழுதே இதை யார் பார்த்தா, எனக்கு இருக்கிற இந்த நிலைமைக்கு இந்த பணம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து என்னைக்கு நம்ம மறைக்கிறோமோ அன்னையோட ஊழியம் ஒழிஞ்சுது. ஊழியம் இருக்கும், ஒழிஞ்சிச்சுனாக்கா அதை அப்படியே சுத்தமா கர்த்தர் அப்படியே வலிச்சு எடுத்துட மாட்டார். அந்த ஊழியம் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். வளர்வதற்கென்று ஒரு காரியத்தை தேவன் உங்கள்கிட்ட முன்னாடி பரீட்சையா வைக்கிறார். நீங்கள் பரீட்சித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள் அப்படிங்கிறார். அந்த சோதித்து பார்க்கக்கூடியதான இடத்துல நாம எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அந்த சோதனை உண்டு, விசுவாச பிள்ளைகளுக்கும் அந்த சோதனை உண்டு. கர்த்தர் உங்கள்ட்ட என்ன பண்றாருனாக்க ஒரு சின்ன காரியத்தை கொடுத்து இந்த காரியத்தில் உண்மையா இருக்கிறியா? நம்ம நினைப்போம் நம்முடைய இன்றைய சூழ்நிலையானது இந்த சின்ன பொருள் என்னுடைய பிரச்சனையை தீர்க்கும், நான் இதுல இருந்து வெளியில வரவே நினைப்போம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை, ஸ்தோத்திரம், இதுல நீ உண்மையா இல்லைனாக்க இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்க போறனே, அதை நீ எப்படி உண்மையா இருக்க போற? ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க போற, நீ எப்படி உண்மையா இருக்க போற? நீ எப்படி இதை சமாளிக்க போற அப்படிங்கிறத கர்த்தர் நம்மள்ட்ட அவர் வாயை திறக்காமலே சோதிக்கக்கூடியதான நபராக அதை நமக்கு முன்பாக வைக்கிறார். உண்மை உள்ளவங்க ஜெயிப்பாங்க. உண்மையுள்ளவங்க ஊழியங்கள்ல மிகப்பெரிய லெவல்ல அவங்க உயருவாங்க.